உங்களுக்கு எவ்வளவு அடிக்கணும்னு தோணுதோ அடிச்சுக்கோங்க. ஆனா நான் உங்க கூட நிச்சயமா திரும்ப வரமாட்டேன். நீங்க எல்லாரும் வெளியில இறங்க. நான் இவ கூட தீர்க்க வேண்டிய கணக்கு பாக்கி இருக்கு. நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போறதுக்காகவோ உன்னை கெஞ்சி காதறவோ இங்க நான் ஒன்னும் வரல. நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இந்த கல்யாணத்தை நீ என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக தான் பண்ணிக்கிட்டியா? நீ வீட்டை விட்டு ஓடணும்னு நினைச்சிருந்தனா அப்புறம் எதுக்காக எங்க வீட்டுக்கு மருமகளா வந்த? நான் இந்த கல்யாணத்தை உங்களோட மருமகளா ஆகிறதுக்காக ஒன்னும் பண்ணிக்கல. நான் இந்த கல்யாணத்தை அக்காக்கும் அருணுக்கும் இருக்கிற இடைவெளியை குறைக்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டேன். அவங்க சந்தோஷத்துக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். அவங்களோட சந்தோஷம் எதுல இருக்கு தெரியுமா? அவங்க 2 பேருக்கும் நடுவுல வேற யாராலையுமே வர முடியாது. அதை நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. நீ எனக்கு புரிய வைப்பியா? அவ்வளவு பெரிய ஆள ஆயிட்டியா நீ? அப்படின்னா நீ ஒரு விஷயத்தை இப்பவும் புரிஞ்சுக்கோ. யாருக்காக நீ என்னை ஏமாத்தினியோ அவளுக்கு இப்ப நான் எந்த நிலைமையை உண்டாக்க போறேன்னா அதை நினைச்சாலே உங்களுக்கு நடுக்கம் ஏற்படும். நீங்க செஞ்சதெல்லாம் இதுதானே? உங்களால எதையாவது கெடுக்க முடிஞ்சுதா? எதுவும் முடியாது. நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. அக்கா கூட அருண் இருக்கா. டேய் குட்ரா, என்னங்க சொன்னா கேளுங்க. குழந்தை இப்படிலாம் பால் குடிக்காது. அது எப்படி குடிக்காம இருப்பான்? அவனுக்கு தான் பசிக்குதுல்ல. எனக்கு தெரியும், அவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல. உன்கிட்ட வரதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது இவனுக்கு நான் பால் கொடுத்தே தீருவேன். இந்தா பேசாம குடி குடி. என்னங்க நீங்க இருக்கீங்களே, குழந்தைங்க கூட குழந்தைங்களா மாறிடுறீங்க. குழந்தைக்கு பால் அப்படி கொடுக்க கூடாது. கொடுங்க, அந்த பாட்டில் எடுங்க, கொடுங்க. இப்பதானே புரியுது. இவனுக்கு தாலாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே பால் குடிக்கணும். அதுக்கு தான் இப்படி பண்ணிருக்கான். நீ ரொம்ப வித்தியாசமானவ சௌமியா. ஆனா உன்னதான் யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பாப்பா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ ரொம்ப லக்கி. உன் பக்கத்துல அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க. ஆனா என்ன பாரு, முதல்ல என் கூட அப்பா இருந்தாரு, ஆனா அம்மா இல்ல. இப்ப அம்மா இருக்காங்க, ஆனா அப்பா இல்ல. ஒருத்தர் வந்தா இன்னொருத்தவங்க போயிடுவாங்க. அத்தை, அப்பா கிட்ட சொல்லுங்க என் கூட வந்து இருக்க சொல்லி. அன்னைக்குமா இந்த குழந்தை வந்ததுனால கிச்சனை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வரேன். சிண்டு,
நீ கவலைப்படாத. உன்னோட அம்மா அப்பா 2 பேரும் உனக்கு துணையா இருப்பாங்க. கூடிய சீக்கிரம் நடக்கும். ம்? சுமதி, இப்போ சௌமியாவுக்கு என்னம்மா ஆகும்? நான் தான் சொன்னேன்ல பாட்டி, அக்காக்கு துணையா அருண் இருக்காரு. அக்காக்கு எதுவும் ஆகாது. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எதுவும் ஆகாது. சௌமியா, ஏன் காணாம போச்சு? என்னங்க? உன் முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பு தான். அத பார்த்துதானே உனக்கு நான் அழகின்னு பேர் வச்சேன். இப்பெல்லாம் அதை நான் பாக்குறதே இல்லையே. நான் சிண்டுவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். பாவம் சின்ன பையன். அம்மா அப்பா இல்லாம அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். 2 பேர்ல ஒருத்தர் அன்பும் கிடைக்கலனா அவனோட வாழ்க்கையே முழுமை அடையாதுங்க. அப்புறம் இது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரி, நீ ஒரு வேலை பண்ணு. நீ ரெடி ஆயிடு. ஏ? கேள்வி கேட்காத, என் கூட வா. சுமதியோட மனசு ஏன் திடீர்னு இப்படி மாறிச்சு? அது எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க உனக்கு ஆசை இல்ல. இப்ப எனக்கு உன்னுடைய உதவி கண்டிப்பா தேவை. நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல? நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் இங்க வாங்க. நம்ம விளையாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நேரம் வந்துருச்சு. திருநங்கை சமுதாயத்தை ஒன்று சேர்த்து நம்மளோட திருநங்கையை அவங்க வலுக்கட்டாயமா அவங்க வீட்டில் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு அறிவிச்சு நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வரணும். எல்லாரையும் வர சொல்லுங்க. நீங்க போங்க. ஒருவேளை எல்லாரும் சௌமியா வீட்டுக்கு போனாங்கன்னா அப்புறம் அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. மல்லிகா அக்கா வேற இப்ப இல்ல. நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, நான் யாரோட சொந்த வாழ்க்கையிலையும் தலையிட விரும்பல. ஆனா சிண்டு நினைச்சதான் எனக்கு கவலையா இருக்கு. இந்த சின்ன வயசுல அவன் எதுக்காக இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும்? அவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சௌமியாவும் அதை தான் ஆசைப்படுறா. நீயும் ராவியும் ஒன்னாகணும், சிண்டுவோட ஃபேமிலி முழுசா ஆகணும்னு. நானும் இதைத்தான் விரும்புறேன் அருண். ஆனா என்ன பண்றது? அப்பாவை மீறி எதுவும் என்னால பண்ண முடியல. ஏன்? உனக்குன்னு வாய் இல்லையா, இல்ல சொந்தமா யோசிக்கிற மூளை இல்லையா? இவ்வளவு பார்த்தாவது கத்துக்க. நீ உன்னோட மனைவியை சந்திக்கிறதுக்கு இவ உதவி தேவைப்படுது. ஆனா இவ அன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் வீட்டுல திட்டு வாங்கிட்டு இருக்கா. நீ உங்க அப்பாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, எங்களால இதுக்கான வழியை மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா நீ தான் முடிவெடுக்கணும். அப்புறம் உங்க அப்பா கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கணும்னா அதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும். எங்களால எதுவுமே பண்ண முடியாது. இங்க பாருங்க, நீங்க அக்காவை காதலிக்கிறீங்கல்ல? ஆமா, ரொம்ப காதலிக்கிறேன். அப்புறம் எதுக்கு நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா அக்காவை விட்டு கொடுத்து வருவாங்க. உங்க காதல் உண்மையானதா இருந்தா அப்போ வழி தானா கிடைக்குங்க. இருந்தாலும் ராவிக்கு இது எப்படி புரிய வைக்கிறது? அவ என் மேல ரொம்ப கோபமா இருக்கா. நீங்க முடிவெடுங்க. நீங்க எடுத்தீங்கன்னா ராவி அக்காவோட கோவம் தானாவே குறைஞ்சிரும். அவங்க வெளிய பார்க்க கோவக்காரங்களா இருந்தாலும் உண்மையிலேயே ரொம்ப சாஃப்டானவங்க தான். அப்புறம் நாம ஒருத்தர் காதலிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற நல்லது கெட்டது ரெண்டத்தையும் ஏத்துக்குவோம். அருண் என்ன ஏத்துக்கிட்ட மாதிரி என்னோட குறை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் எனக்கு துணையா இருந்தாரு. என்ன மனைவியா ஏத்துக்கிட்டாரு. இப்போ ஒரு தாய்ங்கிற அதிகாரத்தையும் கொடுத்திருக்காரு. எங்க குடும்பம் 3 பேரால உருவாயிருக்கு. இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா அருண் எனக்காக எங்க 3 பேரையும் ஒன்னா சேர்த்து எங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்குனாரு. அதே மாதிரி நீங்க ஒண்ணு சேர்ந்தும் பிரிஞ்சுதான் இருக்கீங்க. மறுபடியும் நீங்க ஒண்ணு சேர்றதுக்கு ஏன் யோசிக்க கூடாது?